இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? நமக்குள்ள ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாராம்? நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சை உள்ளவரா இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? முந்தின 4 வசனங்களை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இச்சை, உலக சிநேகம், தேவன் அருவருக்கிறதான பாவங்கள், நம்முடைய விருப்பத்தின்படி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து ஜெபிக்கிற ஜெபங்கள், நமக்குள்ளேயே போராடி கொண்டிருக்கிற போராட்டங்கள், தேவையில்லாத காரியங்கள், இதிலெல்லாம் நம்ம அதற்கு ஏற்றாற் போல செயல்படாதபடி நம்மிடத்தில் ஒரு வைராக்கிய வாஞ்சியாக ஒருத்தர் உள்ள வாசம் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, அவருக்கு நம்ம கோஆபரேட் பண்ணணும், அவருக்கு நம்ம கம்பெனி கொடுக்கணும், அவருக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த உலக சிநேகத்தை இந்த பரிசுத்த ஆவியானவர் வெறுக்கிறார். அதுல அவர் வைராக்கியத்தை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அப்படி ஒரு வைராக்கிய வாஞ்சியோடு அவர் இருக்கிறார். என் மகன், என் மகா உலகத்தோட இசைந்து செல்ல மாட்டாங்க. இந்த விபச்சாரம், வேசித்தனம், இச்சைகள், இவைகளை நிறைவேற்றுகிற காரியங்களில அவர்கள் ஈடுபட மாட்டாங்க. தாங்கள் மனம் இச்சித்த காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபத்துல எனக்கு அதை தாருன்னு நினைச்ச மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. இப்படி ஆண்டவர் யாக்கோபு மூலமா நமக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்னன்னா, நமக்குள்ள போராடுகிற போராட்டத்தை மேற்கொள்ள நீங்க முதல் ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. நீங்க மேற்கொள்ள முடியாத சூழ்நிலையில பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருங்கிறத நீங்க புரிந்து கொண்டு, ஆவியானவரே, இதில் நான் வைராக்கியமாய் மேற்கொள்ள எனக்கு கிருபை தார். அது என்னை மேற்கொண்டு விடாதபடிக்கு ஆவியானவர் அதை மேற்கொள்ள எனக்கு பலன் தார். இந்த எந்த விதமான பாவ காரியங்களும், நீங்க அருவருக்கிற இந்த அசுத்தமான எந்த விதமான காரியங்களும் என்னை கரப்படுத்திடக்கூடாது, என்னை அழிச்சிடக்கூடாது, என்ன அது சிக்க வைத்திடக்கூடாது. ஆகவே நீங்க வைராக்கிய வாஞ்சியாய் எனக்குள்ள இருக்கிறத நான் புரிந்து நான் செயல்படணுங்கிறதுல நீங்க கவனமா இருந்தாதான் ஜெயிக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு கண்களின் இச்சைய ஜெயிக்க முடியல, மாம்சத்தின் இச்சைய ஜெயிக்க முடியல, உலகத்தை ஜெயிக்க முடியல, உறவுகளிலே சிக்கி கொள்ளுகிறார்கள் தவறாய். இன்னும் பாருங்க, தங்களுடைய மனம் போன போக்குல மனம் விரும்புகிறதெல்லாம் செய்யறதுக்கு அவர்கள் ஆவலா இருக்கிறாங்க. தவிர்க்கலாம், ஆனா தவிர்ப்பதற்கு முடியலன்னு சாக்கு போக சொல்றாங்க. இதெல்லாம் எதனால அப்படின்னா, அவர்கள் தங்களுடைய பலத்தால அதெல்லாம் சமாளிச்சிடலாம் நினைக்கிறதுனாலதான் முடிவுல வீழ்ந்து விடுகிறார். ஆனால் தங்களுக்குள் வாசம் பண்ணுகிற அந்த ஆவியானவர், அவர் வைராக்கிய வாஞ்சியோடு இதுல இருந்தெல்லாம் நம்மளை வெளியில கொண்டு வருவதற்கு அவர் நமக்கு உதவி செய்ய இருக்கிறார் என்பதை புரிந்து, ஆவியானவரே இதுல எனக்கு கை கொடுங்க, ஆவியானவரே இதுல இருந்து என்னை வெளியே கொண்டு வந்துருங்க, ஆவியானவரே இந்த காரியத்தை தடுத்துருங்க, ஆவியானவரே இந்த காரியம் என்ன மேற்கொள்ளாம எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி திருத்துவத்தில் 3ஆம் நபரா இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியா இருக்கிற அந்த தேவனை நம்ம நாடுவோமானால், வாஞ்சிப்போமானால், அவருக்கு நம்மை முற்றிலும் ஒப்பு கொடுப்போமானால், நிச்சயமாய் நமக்குள் போராடி கொண்டிருக்கிற போராட்டங்களிலிருந்து நாம் வெற்றி பெறுவோம், ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். பரிசுத்த ஆவியானவரே வெற்றி பெறச் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.